Hello teachers, this video is mainly for English handling teachers. என்னன்னு பார்க்குறீங்களா, நிறைய டீச்சர்ஸ் என்கிட்ட டவுட்ஸ் கேட்டிருக்காங்க. என்னென்னா, என்ன காம்போசிஷன் எழுதி போடுறதுனே தெரியல, ஒரே கன்ஃபியூஸ்டாக இருக்குது. ஹின்ஸ் டெவலப்மெண்ட், லெட்டர் ரைட்டிங், காம்ப்ரிஹென்ஷன் கொஷின்ஸ், ட்ரான்ஸ்லேஷன் இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்னப்பா எழுதுறது அப்படின்னு சொல்லி ஒரே டவுட்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான டீச்சர்ஸ்க்கு தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். 7th ஸ்டாண்டர்ட் 3rd term காம்போசிஷன் ரைட்டிங்கை பற்றி தான் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். அதாவது எக்ஸசைசஸ் வித் பேஜ் நம்பர், டாபிக் எல்லாமே இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டாலே போதும், அவங்களே நீட்டாக காம்போசிஷன் வீட்லேயே எழுதிட்டு வர அளவுக்கு ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷனோட நான் இதை கொடுத்துருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். 3rd term டோட்டலாக பார்த்தீங்கன்னா 3 months, ஜான்வரி, ஃபெப்ரவரி அண்ட் மார்ச். அந்த 3 monthsக்கும் 2 compositions வீதத்தில் 6 compositions we have to write. 6க்கும் என்னடா பண்ணுறதுன்னு சொல்லி நீங்கள் திங்க் பண்ண வேண்டாம். I have given all the topics and with page number. காம்போசிஷனில் லெட்டர் ரைட்டிங் மட்டும்தான் எழுதணும் அப்படின்னு இல்லை, எக்ஸ்ட்ரா வெக்காபுலரி ஐட்டம்ஸ், கிராமர் ஐட்டம்ஸும் நம்ம ரைட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள், 3rd term புக்கில் பேஜ் நம்பர் 86 and 113 இந்த 2 பேஜஸ்லேயும் 6 ஃப்ரேசல் வெர்ப்ஸ் டோட்டலாக 12 கொடுத்துருக்காங்க. யூ கேன் செலக்ட் எனி 10. மொத்தம் இதில் 5 அதில் 5 டோட்டலாக 10 செலக்ட் பண்ணிக்கலாம். இது டிஸார்டரில் இருக்கும், மாறி மாறி இருக்கும். அதை இந்தாண்ட கொஷின் சைடில் நீங்கள் ரைட் பண்ணிவிட்டு, தட் மீன்ஸ் லெஃப்ட் சைடில் ஜம்பிள்டாக நீங்கள் ரைட் பண்ணிவிட்டு ரைட் சைடில் வித் ஆன்சரோட எழுதலாம். அதுக்கு என்ன டாபிக் கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, ரைட்டிங் ஃப்ரேசல் வேர்ப்ஸ். ஓகே, லெட்ஸ் கோ டு த செகண்ட் டாபிக், லிட்ரரி அப்ரிசியேஷன் கொஷின்ஸ். நீங்கள் அந்த லிட்ரரி ஒமிட் பண்ணிவிட்டு அப்ரிசியேஷன் கொஷின்ஸ் ஏவும் கியூவும் கேபிட்டல் லெட்டரில் போட்டுக்கணும். ஓகேவா? ஸோ நீங்கள் லெஃப்ட் சைடில், தட் மீன் கொஷின் சைடில் ஒரு ஸ்டான்ஸா மெமரி போயம்லேருந்து கொடுக்குறது இன்னும் பெஸ்ட் ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் த டீச்சர்ஸ் ஆல்சோ. ஒரு ஸ்டான்ஸாவை கொடுத்துட்டு அண்டர் தட் we can ask 5 questions. அந்த 5 questions-க்குரிய ஆன்சர்ஸை நம்ம ரைட் சைட் ஸ்டூடெண்ட்ஸை எழுத வைக்கலாம். பாருங்கள், இந்த சி செக்ஷனில் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, அந்த 5 questions-ஏ we can use them. அடுத்தது செகண்டாக இன்னொன்று என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, இப்படி ஒரு பெரிய ஸ்டான்ஸாக கொடுத்து 5 questions கேட்குறத விட சிங்கிள் லைன் கொடுத்து ஒவ்வொரு கொஷினாகவும் கேட்டு இந்தாண்ட ஆன்சர் சைடு எழுத வைக்கலாம். ஸ்டாண்டர்டில் லாஸ்ட் ரோமனில் கொடுத்துருப்பாங்க பாருங்கள், ஒரு பெரிய ஸ்டான்ஸாக கொடுத்து 5 questions, அந்த மெத்தடும் ஃபாலோ பண்ணலாம். இல்லைனா இந்த செக்ஷன் சியில் இருக்கு இல்லைங்களா, சிங்கிள் லைன் கொடுத்து கொஷின்ஸ் கேட்குறது, இந்த மெத்தடும் ஃபாலோ பண்ணலாம். நெக்ஸ்ட் லெட்ஸ் see the third topic, comprehension questions. 3rd term புக்கில் பேஜ் நம்பர் 100ல் there will be a passage. பேசேஜுக்கு கீழே 4 questions இருக்குது. we can write as a question in the left side. ஸ்டூடெண்ட்ஸை லெஃப்ட் சைடில் ரைட் பண்ண சொல்லிவிட்டு இந்தாண்ட ரைட் சைடில் we can write the answers only. ஓகேவா? இந்த பேசேஜ் லென்த்தியாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்பேஸ் பத்தாது, ஒரு சிங்கிள் பேஜில் கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த 3rd லைனில் பாருங்கள், he and the other crew members hugged me with happiness அப்படிங்கிறது எக்ஸ்ட்ராவாக ஒரு லைன் இருக்குது, தேவையில்லை. ஸோ அந்த லைனை நீங்கள் ஒமிட் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்க ஒரே ஷீட்டில் ஸ்டூடெண்ட்ஸை நம்ம அந்த கொஷினை கம்ப்ளீட் பண்ண வச்சிடலாம். கம்ப்ளீட் பண்ண வச்சுட்டு இந்த லெஃப்ட் சைட் அந்த 4 questions-க்குரிய ஆன்சர்ஸை நாம் எழுத வைக்கலாம். அந்த பேசேஜ்லேயே ஆன்சர்ஸையும் மார்க் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னாக்க அந்த ஸ்டூடெண்ட்ஸ் தே வில் ரைட் இன் த ஹோம் இட் செல்ஃப். நெக்ஸ்ட் 4th டாபிக், ஜம்பிள்டு சென்டென்சஸ் இல்லைனா ரீஅரேஞ்சிங் சென்டென்சஸ் அப்படின்னு டைட்டில் போட்டுக்கலாம். இது பேஜ் நம்பர் 100ல் 8 சென்டென்சஸ் இருக்குது. இதை லெஃப்ட் சைடில் கொஷினாக ரைட் பண்ணிவிட்டு ஆர்டர்டு சென்டென்சஸ் அப்படின்னு நம்ம போட்டு இந்தாண்ட ரைட் சைடில் we can write the answers. Let's see the 5th topic, பேஜ் நம்பர் 103ல் இருக்குது. இது செமாண்டிக் ஃபீல்ட் இல்லைனா செமாண்டிக் மேப் அப்படின்னு சொல்லிட்டு டைட்டில் கொடுத்து we can write this vocabulary item. இந்த கொஷின், இந்த வேர்ட்ஸ் எல்லாம் லெஃப்ட் சைடில் ரைட் பண்ணிவிட்டு ஆர்டர்டாக இந்தாண்ட பாருங்கள் ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதெல்லாம் we can write it in the right side. அங்கே மேலே a set of words are given below, categorize it under the appropriate columns அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்க கொஷினையும் ரைட் பண்ணி அண்டர் தட் இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம கமா போட்டு ரைட் பண்ணிவிட்டு இந்த 3 டாபிக்ஸை ரைட் பண்ணணும் டீச்சர்ஸ். அப்போ தான் நமக்கு ப்ராப்பரான ஆன்சர்ஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 114ல் அனகிராம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு நம்ம டைட்டில் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க ரைட்டிங் அனகிராம்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு நம்ம இந்த 8 செட்ஸ் எழுத தேவையில்லை, மேலே இருக்க டெஃபினேஷனும் we need not to write, ஜஸ்ட் அந்த மேலே ஃபைண்ட் அவுட் த அனகிராம்ஸ், யூஸ் ஈச் பேர்
ஆஃப் phrases as clues அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை ரைட் பண்ணிவிட்டு ஒரு 5 பேர் மட்டும் எடுத்துக்கலாம். கீழே 8 இருக்கிறதுக்கு பதில் 5 ரைட் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற அனகிராம்ஸை வந்து இந்தாண்ட ரைட் சைடில் ஆன்சர்ஸாக நம்ம எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் டாபிக், ஐடென்டிஃபை த ஸ்பீக்கர் ஆர் கேரக்டர். இதையே நம்ம we can give it as title. இதை டைட்டிலாக கொடுத்துட்டு ஹியர் தேர் ஆர் 5 சென்டென்சஸ். இந்த 5 சென்டென்சஸ் பத்தாது. ஸோ நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு 3 or 5 சென்டென்சஸ் we can take it from ஜேன் ஐயர். அதில் இருக்க டைலாக்ஸையும் இதில் போட்டுட்டு அதோட கேரக்டர் ஸ்பீக்கர் யார் அப்படிங்கிறத நம்ம ரைட் சைடில் ஆன்சர்ஸில் ரைட் பண்ணலாம். இதுக்கு டைட்டிலே வந்து ஐடென்டிஃபையிங் த ஸ்பீக்கர் ஆர் கேரக்டர், ஸ்பீக்கரு இல்லைனா கேரக்டர்னு போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம வெக்காபுலரி கிராமர் ஐட்டம்ஸையும் we can write it in composition. இதுக்கப்புறம் வெறுமனே லெட்டர் ரைட்டிங் மட்டும்தான் ரைட் பண்ணணுமா, ஹிண்ட்ஸ் டெவலப்மெண்ட், காம்ப்ரிஹென்ஷன் கொஷின்ஸ், டிரான்ஸ்லேஷன் மட்டும் எழுதிட்டு ஐயோ என்னடா எழுதுறது அப்படின்னு சொல்லிட்டு we need not to worry. கிரியேட்டிவ் ரைட்டிங், இந்த மாதிரியான வெக்காபுலரி கிராமர் ஐட்டம்ஸ் கூட we can write it in the composition. அது மட்டும் இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸு ரிப்பீட்டடாக ஒரே டாப்பிக்காக ரைட் பண்ணுறதை விட இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான டாபிக்ஸ் எழுதும்போது தே கேன் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் மெமரைஸ் த டாபிக்ஸ். நாமளும் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க அவங்கள ப்ராக்கெட் பண்ணி அவங்களுக்கு புக்கில் மார்க் பண்ணி கொடுக்கறது மூலியமாக அவங்களும் தே வில் லேர்ன் ஹவு டு ரைட் த காம்போசிஷன் அப்படிங்கிறத அவங்களே ஓனாக ரைட் பண்ணவும் கற்றுக்குவாங்க. வீட்லேயே கூட நீட்டாக ரைட் பண்ணிட்டு வருவாங்க. போர்டில் காப்பி பண்ணி போட்டு அதை அவங்க மிஸ்டேக்ஸோடு எழுதுறதுக்கு திஸ் இஸ் பெட்டர் டு ரைட் ஃப்ரம் த புக் இட் செல்ஃப். This video is prepared and presented by SRC and Tutorasi. I hope teachers இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். Thanks for watching. Bye bye. Meet you in the next video. Bye.